அன்பு பெயர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கம் அளித்திருக்கிறோம். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதக தலைப்பிலே அனைத்தினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை தேவை செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தாரிடம் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, எங்கள் அலுவலகம் சென்னையிலும் உள்ளது, சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலைமையிடம். எங்களிடம் வெளிநாடு, உள்நாடு, டாக்டர், விஐபி ஜாதகங்கள் அதிகம் உள்ளன. பரந்தேடு பெற்றோர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் போன்று தொடர்பு கொண்டு ஜாதகங்களை பதிவு செய்து வீட்டிலிருந்து ஜாதகங்களை தேர்வு செய்யும் கேட்டுக்கொண்டு, இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி கற்பகம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்ம ஜாதகம் அறிமுகப்படுத்தினாவா? ஜாதக பெயர் மோனிகா, ஜாதக முறை ராகுகேது, சூரிய வெள்ளாளர் இனத்தை சேர்ந்தவர், மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு எம்இ, உயரம் 168 சென்டிமீட்டர், சிவப்பு நிறம், பிறந்த தேதி 27/8/1992, வேலை மத்திய அரசு அதிகாரியா இருக்காங்க. வருமானம் மாசம் 1,10,000 வாங்குறாங்க. நிறுவனர் பெயர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் அரசலூர், ஈரோடு. அப்பா பெயர் மாணிக்கவேலு, அப்பா வட்டாட்சியர் பணி நிறைவு. அம்மா பெயர் சித்ரா, அம்மா இளவரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த டாக்டர், குரூப் 1 ஆபீசர் வேலையில் உள்ள வரன் வேணும் கேட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தந்தை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு சொந்த வீடு 1.5 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு, வீட்டு மனைகள் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் மோனிகா, அரசு வேலை மத்திய அரசு அதிகாரியா இருக்காங்க. இவங்க பிறக்கும் போதே கேது வரிசை 4 வருஷம் 22 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போன்ற பார்த்து மிகுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சுரேஷ், சோழிய வேளாளர், ராகுகேது ஜாதகம், உத்தர நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்னம், பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.5, 9/12/1991 பிறந்திருக்காரு. இவர் பிசினஸ் யூபிஎஸ்சி பிசினஸ் பண்றாங்க, சிட்டிங் போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு 5 லட்சத்துக்கு 10 லட்சம் வருமானம். சொந்த ஊர் பரமத்திவேலூர். அப்பா பேரு மணி பிசினஸ், அம்மா பேரு எம் ஜோதி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு நல்லா படித்த கொண்டு போறாங்க. பிறப்பு ஒரு 5, கூட பிறந்த 4 பேரு, மொத்தம் 5 பேரு. தம்பி 2 பேரு, தங்கச்சி 2 பேரு. 25 ஏக்கர் விவசாய நிலம், அப்பார்ட்மெண்ட், 2 பள்ளிகள பார்ட்னர்ஷிப் இருக்காரு. இவரு பிறக்கும் போதே சூரியன் திசை 4 வருஷம் 5 மாசம் 28 நாள் இருக்கு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மனமோனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வையுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் சங்கீதா, ராகுகேது ஜாதகம், செங்குந்தர் வகுப்பை சேர்ந்தவர், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு பிபிஏ, உயரம் 5.5 ஃபீட், சிவப்பு நிறம், பிறந்த தேதி 6/9/2003. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் விஜயகுமார், அப்பா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு சேலத்துல. அம்மா பெயர்
ராஜலட்சுமி, அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2, அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு, சொந்த வீடு. இந்த ஜாதகர் பெயர் சங்கீதா. ஆளுக்கு ஜாதகம், அருமையான பொண்ணு. இவர் பிறக்கும் போதே முதல் மகாதசை 2 வருஷம் 10 மாசம் 18 நாள் இருப்பு. கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணு கேட்க வர வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சீனிவாசன் பிரசாத். அகமுடைய முதலியார், சுத்த ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, சிம்ம லக்னம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 170 சென்டிமீட்டர். 8/7/1993 வந்திருக்காரு. மாசத்துக்கு 8,00,000 9,00,000 சம்பளம் வாங்குறாரு. ஐடி கம்பெனி வேலை. பாலக்காடு கேரளாவில் வேலை செய்யறாரு. அரசு வேலை. சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை. அப்பா பேரு முருகன், அம்மா பேரு மகேஸ்வரி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பமா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு, ஒரு கடைகள், 2 கடைகள், சொந்த வீடு 1, கடைகள் 2, காலி மனை 3. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசை வந்திருக்காரு. 12 வருஷம் 4 மாசம் 28 நாள் இருப்பு. குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே அழகான பொண்ணு மாறுமனு கேட்ட மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் சுஸ்மி ஸ்ரீ. ராகுகேது ஜாதகம். அகமுடைய முதலியார், வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர். ரோகிணி நட்சத்திர, ரிஷப ராசி, கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்பில், பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க. உயரம் 175 சென்டிமீட்டர், சிவப்பு நிறம். பிறந்த தேதி 30/7/1997. வேலை சீனியர் ரிசர்ச்சா இருக்காங்க. சம்பளம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் அரக்கோணம். அப்பா பெயர் கணேஷ் பாபு, லேட். நளினி, பிசினஸ் பண்றாங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு வீடு இருக்கு, நிறுவனங்கள் இருக்கு, மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகம் பேர் சுஸ்மி. முதலியார் அகமுடைய வெறும் விஐபி ஜாதகம், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போது சந்திரன் திசை 23 நாள் இருப்பு. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 14 வருஷம். எனவே இந்த அழகான மணமகளை கேட்ட வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பிரவீன் குமார், செங்குந்த முதலியார், ராகு செவ்வாய் ஜாதகம். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, மீன லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.11, 8/8/1995 வந்திருக்காரு. வருஷம் 18 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் பெங்களூர் வேலை பார்க்கறாரு. சொந்த ஊர் ஆணையம்பட்டி. அப்பா பேர் சுதாகர், பிசினஸ். அம்மா பேர் மஞ்சுளா இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப பாங்கனாக கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன் தான். சொந்த கடை, வாடகை வருமானம் மொத்தம் 3 கோடி மாத வருமானம், 1,20,000 ரூபாய்.
எனவே இது கேட்க வர வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுகள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் சாய் வைஷ்ணவி. ஜாதக முறை 12 செவ்வாய். ஜாதி முதலியார் அகமுடையார். மிருகசிருஷ நட்சத்திரம். ரிஷப ராசி. கும்ப லக்னத்துல பிறந்துட்டாங்க. ஜாதக படிப்பு பிடெக் கெமிக்கல் படிச்சிட்டாங்க. உயரம் 162 சென்டிமீட்டர். மாநிலம் பிறந்த தேதி 22/12/1999. வேலை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் புருஷோத்தமன். அப்பா என்ஜினியரா இருக்காரு. அம்மா பெயர் கீதா. அம்மா அட்வொகேட்டா இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல வேலை, கவர்மெண்ட் பிசினஸ் பண்றவங்க வேணும்னு கேட்டிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு நிறைவான வசதி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. விஐபி ஜாதகம். இந்த ஜாதகர் பெயர் சாய் வைஷ்ணவி. விஐபி ஜாதகம். இவங்க அரசு வேலை பிசினஸ் கேட்டுக்கிறாங்க. செவ்வாய் திசை 3 வருஷம் 9 மாசம் 21 நாள். ராகு திசை 18 வருஷம். குருமகம் திசை 16 வருஷம். எனவே இது கேட்க வர வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகங்கள் தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்தவர்கள் அனைவரும் உங்கள் முற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் செயல் செய்யுங்கள் கொண்டு கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.